1970s இருந்து இப்ப வரைக்கும் பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சு லெஜெண்டரி ஆக்டரா மாறி இருக்கக்கூடிய டத்தோ திரு ராதா ரவி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று கூறிய அன்பு கட்டளையிட்ட என்னுடைய இயக்குனர் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அவர்களை கைகோக்கவிருக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்து, என்னது எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா நான் 6 மணிக்கெலாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டு 6:30 மணிக்கெலாம் சாப்பிட்றேன். இப்போ நல்லவன் ஆகிட்டேன். அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ விஷால் நான் புறப்பட்டேன்னா தப்பாக எடுத்துக்காத, ஏன்னா உடனே நம்ம முடிச்சு விட்ருவோம், இவருக்கு அவருக்கும் ஆகாது, அதனால் இவர் ஓடிவிட்டார், இல்லை இவர் வந்து விட்டார், ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி எதுக்கு அந்த படத்தில் வந்த மாதிரி தான் ஹீரோ படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லன்னு. கடைசியில் வில்லன் உதவாங்கி போலீஸ்கிட்ட போவார். இதுதான் நிகழ்ச்சி. அதை எப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி தான் இதெல்லாம். இது இட் இஸ் நாட் ஒரு பிக் ஃபேக்ட். இந்த படம் நல்ல படம், பிரமாதமாக ஓட வேண்டும். ஃபைட் அந்த சகோதரி செஞ்சுருக்காருன்றது, நாங்கள் அவங்க பேராண்மை நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். பேராண்மையில் தான், பேராண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன், இது படத்துக்கு தெரியல, ஒன்றும் பெருசாக தெரியல, நல்லா செஞ்சுருக்கப்பா. ஏன்னா 5-6 பொம்பளைங்க சேர்ந்தாலே ஒரு 2 பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும். 6 பொண்ணு ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவியை போட்டு வாட்டுறது, இப்போ வாட்டுற மாதிரி அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆகிடும். என்னுடைய அன்பு சகோதரர் ஒரு ஜெயம் ரவி எப்படி இவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம், இப்படி நல்ல ஒரு படத்தையும் வந்தது. அதில் ரசிகா நடிக்கும் போது நான் பார்த்து சொன்னேன், பிரமாதமாக இருக்குன்னு. பட்டு இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது சகோதரர் விஷாலாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் என்ன, நம்ம ஜாதக பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறோம் கல்யாணத்தில். அது மட்டும் பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கலாம், அது வேறு, அது ஒன்று இருக்கட்டும். ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது, பணத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். இது பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி விழுது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், சும்மாக இருக்க வேண்டும். இப்போ கூட உதவி பேசும்போது சொன்னார், அவர் விஷால் குழந்தை மாதிரி. அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க. அவரை பற்றி எனக்கு தெரியும், குழந்தைலாம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதன், தெரியாத மாதிரி இருப்பார், அவ்வளோதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன். மிக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள். அண்ட் ஒன்மொருத்திங்க என்னென்னா, இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்ல அழகாக பெருசு பண்ணி இந்த படத்திற்கு வந்தார்கள் இருவரும் ஜோடியாக அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகிடுது. படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம அங்கே உட்காந்துருக்கோம், நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்குது, திம்முன்னு உழுவுது. அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா நான் OMCL வாஸ்ட் சீமானை பற்றி பேசும்போது, எனக்குலாம் சீமானெலாம் நல்ல நண்பர், என் பையனுக்கு ரொம்ப நல்ல நண்பர். அதனால் அவங்க சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10 ரவுண்டு ஓடுவீங்க நீங்கள், சுற்றி 10 ரவுண்டு ஓடுவாங்க.
இல்லை 10 ரவுண்ட் சொல்லும் போதே நமக்கு மூச்சு வாங்குது. இது எப்படா இது என்ன? ஏன்னா அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு டெடிக்கேட்டட் பர்சன். நீங்கள் விரும்பியிருக்கிற ஒரு பெண்மணி வந்து டெடிக்கேட்டட் கேர்ள். அதனால் இப்போ கூட என்ன ஆகிவிட்டது விஷாலுக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நாளே வந்து நின்னா மனுஷன் சிங்கம் மாதிரி. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே. அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும். ஏன்னா இது ஓடணும், இந்த படம் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பற்றாக்குறை காரணமா இப்போ இந்த தருணத்துல ஆடியோவை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு 7:30 மணிக்கு யூடியூப்ல ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருந்ததா அனௌன்ஸ் பண்ணோம். ஆனா டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமா இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியல ட்ரெய்லரை. நாளைக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்றோம் அப்படின்றதையும் இந்த தருணத்துல சொல்லிக்க விரும்புறோம். ஸோ சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து வெளியிட யோகிடா படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர்கள் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள். அந்த லான்ச்சை தொடர்ந்து மற்ற சிறப்பு விருந்தினர்களும் நடிகர் நடிகைகளும் பேச இருக்காங்க. இதுக்கு உழைச்சு கொடுத்த உறுதுணையா இருந்த கோயம்புத்தூர் தண்டபாணி அவர்களுக்கு இந்த தருணத்துல நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் சார்பா அவருக்கு ஒரு சால்வை அணிவிச்சு மலர் கொத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தமிழ் சினிமால பல முன்னணி நடிகர்களுக்கு சிலம்பம் மாதிரியான பல வித்தைகளை கற்றுக் கொடுத்த மூத்த கலைஞர் இந்த யோகிடா படத்துல தன்ஷிகா மேம்க்கும் ட்ரெயினரா ஒர்க் பண்ணி கொடுத்த ஸ்டண்ட் மாஸ்டர் பாண்டியன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வருகின்ற அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். மிக போராட்டத்துக்கு பிறகு இந்த யோகிடா திரைப்படம் இன்னைக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கு. அதுபோல் இன்னைக்கு அதாவது மேடையில் இருக்கிற பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எவ்வளோ வந்து இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டாக்டர் கௌதமன் சார் உள்பட நம்ம ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் கணேஷ் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும். சிறுத்தையிலேருந்து இன்றைக்கி பல்வேறு திரைப்படங்கள் வந்து அவர் சிறப்பாக சண்டை காட்சி அமைக்கிறதுல அவர் ஒரு சிறந்த ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கார். என்னுடைய மாணவர் தான். இப்போ அவங்க வந்து பேராண்மை படத்துலேருந்து என்கிட்ட ஸ்டண்ட் கற்றுக்குறாங்க. சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், சினி ஸ்டண்ட். எனக்கு ஒரே பெருமை. ஏன்னா நான் வந்து இப்போ இல்லை, ஆவாரம்பூ நந்தினிலேருந்து இந்தியா மேடம், அப்புறம் நம்ம ஜோதிகா மேடம், அப்புறம் நிறைய லேடி ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்துருந்தாலும் சாய் தன்ஷிகா அப்படின்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்த என்ன பெருமைன்னா, நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம் முழுசாக ஒரு பிளாக் பெல்ட் அளவில் இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா சிலம்பத்தில் இருக்கிற அத்தனை உட்பிரிவுகளும் ஒற்றை சுருள், இரட்டை சுருள், ஒற்றை வால், வேல்கம்பு, வால் கேடயம், நீங்கள் அந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் நான் வச்சுருக்கேன். காலம் நேரம் வரும்போது அது நிச்சயமாக வந்து எல்லோருக்கும் அது பார்வைக்கு வரும். தமிழர்களின் தற்காப்பு கலையை வந்து சிறப்பாக செய்கிறது வந்து எனக்கு சிறப்பு. நான் இன்னைக்கு சிலம்பத்தை முன்னெடுத்து பல விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு உதாரணமாக வந்து சாய் தன்ஷிகா அவங்களை சொல்லுவேன். இந்த திரைப்படம் வெற்றி வர வேண்டும், உங்களுடைய ஆதரவோடும் மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த தயாரிப்பாளர்கள், ஏன்னா அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றி வர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.